வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அளவைகள் இதில் பயிற்சி 2ல் 1ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 120 மீட்டர் ஆரம் உள்ள வட்டமானது 8 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை ஒவ்வொன்றின் வில்லி நீளத்தையும் காண்க. ஒரு வட்டம், அப்படி ஆரம் எவ்வளோ இருக்குன்னா 120 மீட்டர். ஆரத்தை நம்ம 6 எழுத்தை கொண்டு குறிப்போம். 120 மீட்டர். அதை 8 சம வட்டக்கோண பகுதிகளாக நம்ம பிரிக்கிறோம். பிரிக்கும்போது நமக்கு 8 வட்டவில்கள் வரும். 8மே எப்படி இருக்கும்? சம அளவாக தான் இருக்கும். அவற்றோட நீளத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏதாவது ஒன்று நம்ம கண்டுபிடிச்சா போதும். பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இது வட்டம், இது வட்டத்தோட மையம். இது பாருங்க, எத்தனை பகுதியாக பிரிச்சு? 8 பகுதியாக பிரிச்சு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 சமபகுதியாக பிரிச்சிருக்கோம். இதோடைய வில்லி நீளம், ஒவ்வொரு வில்லி நீளத்தையும் கண்டுபிடிக்கிறோம். எல்லாம் சமமாக தான் இருக்கும். அப்போ ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சா போதும். நம்ம வில்லி நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? மைய கோணம் வேணும், தீட்டா வேணும். அதை முதல்ல கண்டுபிடிச்சலாமா? பாருங்க, மைய கோணம். மைய கோணம் மைய கோணம் எந்த எழுத கொண்டு குறிப்போம்? தீட்டா. இங்க பாருங்க, இது வட்டம். அப்போ வட்ட கோணம் அப்படின்னா 360 டிகிரி. 360 டிகிரி. இதை எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்கோம்? 8 சம பகுதியில் பிரிச்சிருக்கோம். அப்போ 8 கொண்டு வகுக்கணும். இதை கேன்சல் பண்ணலாமா? பாருங்க, 2ஆம் ஏற்பாடு 4 2 8. இங்கே 2ஆம் ஏற்பாடுனா 18 2 36. இந்த 0 அப்படியே வந்துடும். அதாவது 1 2 2, மிச்சம் 1 இங்கே வந்தால் 16, 8 2 16. இந்த 0 அப்படியே திரும்ப 2ஆம் ஏற்பாடு 2 2 4. இங்கே 9 2 18. இந்த 0 அப்படியே வந்துடும். திரும்ப 2ஆம் ஏற்பாடு பாருங்க, 4 2 8, மிச்சம் 1 இங்கே வந்தால் 10, I 2 10. அப்போ 45. தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? மைய கோணம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஈஸியாக வில்லின் நீளம் கண்டுபிடிச்சலாம். பாருங்க, தேர்ஃபோர் வில்லின் நீளம், வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம். வில்லின் நீளம் L என்று எழுத கொண்டு குறிப்போம். ஃபார்முலா என்ன? L ஈக்குவல் டு தீட்டா பை 360 டிகிரி பெருக்கல் 2 பை R அலகுகள். சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இந்த தீட்டாவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 45 டிகிரி பை இந்த 360 அப்படியே வந்துடும், பெருக்கல் இந்த 2ம் அப்படியே வந்துடும், பெருக்கல் இந்த கணக்கில் பைக்கு என்னென்னு கொடுக்கல. அதாவது 22/7 பிரதிடணுமா, அப்படிலாம் 3.14 எதுவுமே கொடுக்கல. அதனால் நம்ம என்ன செய்யலாம்? பையை அப்படியே வச்சுக்கலாம். பெருக்கல் ஆர். ஆரம் எவ்வளவு? 120. ஆரம் 120. இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான வில்லி நீளம் கிடைச்சிடும். இப்போ பாருங்க, இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல். இந்த இடத்துல பாருங்க, 1 12 12, 3 12 36. இந்த இடத்துல பாருங்க, 1 3 3, 4 இருக்கா? 4ல் ஒரே ஒரு 3, ஒரு 3 மிச்சம் 1 இருக்கும். இங்கே வந்தால் 15. 15ல் I 3 15. அதாவது 45 3 கொண்டு வகுத்தோம்னா 15. அவ்வளோதான், முடிஞ்சுதா? மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, 15 பெருக்கல் 2 பெருக்கல் பை பெருக்கல் 1 வகுத்தல் பை 1 இருக்குது. அதாவது வகுத்தல் 1 இருந்துச்சு. அதெல்லாம் எதுவும் ஆக போகிறது கிடையாது. இந்த 1 நம்ம விட்டலாம். போட்டாலும் தப்பு இல்லை, போடலாம் தப்பு இல்லை, பிரச்சனை கிடையாது. அப்போ பாருங்கள், 15 2 30, 30 1 பெருக்குனா 30 தான். 30 1 கொண்டு வகுத்தா 30 தான். அப்போ 30 பை. நம்பரை பெருக்குனா 30. இங்கே என்ன இருக்குது? பை இருக்குது. இந்த பை அப்படியே வந்துடும். சதுர மீட்டர். சதுர மீட்டர்னு எழுதினாலும் சரி, அப்படி இல்லைன்னா மீட்டர் ஸ்கொயர்னு எழுதினாலும் சரி. இதான் என்னது? நமக்கு தேவையான வில்லின் நீளம் எவ்வளவு? 30 பை மீட்டர் ஸ்கொயர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.